ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாருன்னா, இப்போதாங்க நாங்க பாபாவோட குழந்தையாவே ஆகியிருக்கோம். பிராமணன் ஆகியிருக்கோம். நாங்க எப்படி முயற்சி பண்றது? இன்னும் நேரம் வேற கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க எப்படி பண்றது முயற்சி? அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாருக்குமே பாப் தாதா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க எல்லாருமே பிராமணன் ஆகியிருக்கீங்க. பிராமணன்னாலே பிரம்ம பாபாவுடன் ஸ்தாபனைக்கான காரியத்துல நிமித்தமா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். பிராமணன்னா ஏதோ ஒரு ஜாதி எல்லாம் கிடையாது. இங்க ஜாதி, மதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாருமே இந்த பிரம்ம பாபாவோட சேர்ந்து ஸ்தாபனை இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய காரியத்துல இருக்கீங்க. அதுக்கு நிமித்தமா இருக்கீங்க. நிமித்தம்னா, இப்போ ஒரு பேனா தனியா எழுதுமா? யாராவது புடிச்சு தானே எழுதுவாங்க. அந்த கருவி தான் நம்ம. அந்த பேனா தான் நம்ம. கடவுளே நம்மள பயன்படுத்துறாரு. கடவுள் வேற யாரும் இல்ல. ஆத்மாக்கள் நம்மளோட தந்தை. பரமாத்மா அவரு. இந்த உணர்வு இருந்தாலே ஈகோ தானா போயிடும். ரொம்ப லேசா இருக்கும். பிரம்ம குமாரிகள்னாலே இது ஒரு குடும்பம். நம்ம எல்லாருமே ஆன்மீக குடும்பத்துல இருக்கிறோம். இங்க ஆண், பெண்ணு இந்த உடலுக்கான விஷயமே கிடையாது. தேகத்தோட அந்த ஜாதி, மதம், சம்பந்தம் இது 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 எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா. இந்த புருவ மத்திக்கு நடுவுல ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா. எல்லாருமே என்னோட சகோதரர்கள் தான். ஆத்மாவா பார்க்கும்போது சகோதரர்கள் தான். உடம்பா பார்க்கும்போது சகோதரன், சகோதரி அப்படின்னு வந்துருது. அதனால இது இப்போ நீங்க புதிய பிறப்பு எடுத்திருக்கீங்க. புதிய பிறப்பு. புதுசா பொறந்திருக்கீங்க. அப்போ இந்த பழைய வாழ்க்கை, பழைய பழக்கங்கள், பழைய குணங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விட்டுடணும். அதுலயும் முக்கியமா எந்த சமஸ்காரத்த விடணும்னா, கோபம், காமம், பொறாமை, பயம், பற்று இது மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க இவங்களோட பழைய உலகத்துல இந்த மாதிரி சமஸ்காரம் இருந்திருக்கும். ஆனா இப்போ புதிய பிறப்பு எடுத்திருக்கீங்க. அப்போ புதிய குணங்கள். அங்க புதிய உலகத்துக்காக ரெடி ஆகணும். அதுக்கு இந்த குணங்கள் அமைதி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் உங்களுக்கு வேணும். நாங்களே இப்போதாங்க புதியவர்களா இருக்கிறோம். நம்ம இப்போ சிறியவர்களா தான் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சிந்திக்காதீங்க அப்படின்னு பாப்தாதா சொல்றாரு. ஆனா நாங்க பிராமணர்களா இருக்கிறோம் அப்படின்னா இந்த சமயத்தின்படி எப்போது முடியும் நேரம் நெருக்கத்துல வருதோ அப்போது சிறியவர்கள், புதியவர்கள் அனைவரும் மிக தீவிரமா நீங்க முயற்சி செஞ்சே ஆகணும். முக்கியமா மாற்றம் எங்க பண்ணணும்? முயற்சி நீங்க எதுல பண்ணணும்? வெளியில மாற்றங்கள் கிடையாது. நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும், வெள்ளை கலரு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. போட்டுக்கலாம். உங்களுக்கு அது புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா போட்டுக்கலாம். ஆனா முக்கியமான மாற்றம் மனசுக்குள்ள ஏற்படணும். நம்மளோட எண்ணங்கள், நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோம், நம்மளோட நேச்சர் எப்படி இருக்கு, அது எல்லாத்தையுமே மாத்திக்கணும். இங்க அந்த மாற்றம் எப்படி வரும்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. யோகா. யோகம். அதாவது நம்ம ஆத்மா என்று உணர்ந்து சிவ பாபாவோட குழந்தையா நான் இருக்கேன். அவரும் ஒரு ஆத்மா. பரமாத்மாவா இருக்காரு. நான் அவரோட குழந்தை. நான் ஒரு கருவி. இப்போ நமக்கு ஒரு ரோல். இந்த உலக நாடகத்துல நமக்கு ஒரு ரோல் கிடைச்சிருக்கு.
நம்ம வந்து இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ரோல். ஏன்னா இப்போ புதிய உலகம் அது வந்து கோல்டன் ஏஜ் அதை வந்து உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு உலகத்தை மாற்றணும் அப்படின்னுலாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த தெய்வீக குணங்களால் உங்களை நிரப்பிக்கணும். பாபா இந்த அப்பாவோட நினைவிலேயே இருந்து அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா பிராமணன் ஆனாதான் தேவதையாகவே ஆக முடியும். அதை தவிர சத்திரியத்திலிருந்து நீங்கள் வந்து தேவதை ஆக முடியும்னுலாம் கிடையாது. இப்போது சத்திரியன் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி வந்து தேவதை இருப்பாங்க. அந்த மாதிரி திரேதா யுகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த சத்திரியர்கள். ஆனால் நீங்கள் இப்போ பிராமணன் ஆகி தான் வந்து தேவதை ஆக முடியும். அதனால் பிராமண ஆத்மாக்கள் நம்ம வந்து எல்லாருமே ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியே தீரணும். நாங்கள் ஆக விருப்பம் இல்லை அப்படின்னுலாம் கிடையாது. பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் ஆகியே தீரணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா இப்போது மாஸ்டர் வள்ளல் ஆகணும். நீங்கள் அப்பா எப்படி வள்ளலாக இருக்கிறனோ சிவபாபா வள்ளலாக இருக்கார். அதே மாதிரி பிரம்ம பாபாவும் வள்ளலாக இருக்காங்க. 2 பேருமே வள்ளல். அப்போது பிராமண ஆத்மாக்கள் அவங்க 2 பேரோட குழந்தைகள் நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்மளும் வந்து வள்ளலாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தானம்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சகயோகம் கொடுக்கணும். இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சகயோகம் கொடுக்கணும். அவங்களும் வந்து முன்னாடி போகணும், நல்லா முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சகயோகம் கொடுக்கணும். உங்களால் கொடுக்க முடியும் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா மகான் வள்ளல் மற்றும் மகான் சகயோகிகளாக நீங்கள் இப்போ ஆகணும். இப்போது 1 வருடமாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கூட காலத்தின்படி இப்போது நீங்கள் குழந்தைத்தனமான விஷயத்திலிருந்து முடித்திடணும். நாங்கள் வந்தே வந்து 1 வருஷம்தாங்க ஆகுது, 2 வருஷம்தாங்க ஆகுது. நாங்களே வந்து எப்படி போய் வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக இருந்திருக்காங்க, நாங்கள் எப்படி முன்னாடி போக முடியும் அப்படின்னுலாம் வந்து யோசிக்காதீங்க. இந்த மாதிரி குழந்தைத்தனமாக வந்து நீங்கள் நடந்துக்கக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் 1 வருஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கம்மியான வருஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து இப்போது இந்த குழந்தைத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன்னா அனைத்து குழந்தைகளும் இப்போ நீங்கள் வந்து வானப்பிரஸ்த நிலையில் இருக்கீங்க. ரொம்ப வயதான நிலையில் இருக்கீங்க. வானப்பிரஸ்த நிலைலாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் உள்ள எல்லா கணக்குகளும் எல்லா வந்து விஷயங்களும் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். வானப்பிரஸ்த நிலை நெருக்கத்தில் இருக்கீங்க. காலத்தின் வேகத்தின்படி நாடகத்தின் நியமத்தின்படி இப்போது அனைவரும் வானப்பிரஸ்த நிலையும் இப்போ உங்ககிட்ட நீங்கள் அந்த வானப்பிரஸ்த நிலையில தான் இருக்கீங்க. அப்போ தான் வந்து முழு உலகத்தையும் உங்களால் வந்து மாற்றம் செய்ய முடியும். இந்த உலகத்தில் இன்னமும் எங்களுக்கு ஆசை இருக்குது, அது இருக்குது, நாங்கள் அப்படி இப்படின்னுலாம் வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க, யோசிக்காதீங்க. இப்போ நேரம் வந்து நெருக்கத்தில் வந்ததுனால நீங்கள் எல்லாருமே பிராமணர்கள். பிராமணர்கள்னாலே வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு பாப் தாதா சொல்கிறாரு. பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி. இப்போ புதுசாக வந்தவங்க கூட எப்படி யோசிக்கணும், என்ன முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க பாப் தாதா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.